நீ ரொம்ப நேரமாக ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்க. உன் கண்ணில் இருக்கிற அந்த பயம் கலந்த படபடப்பு எனக்கு புரிகிறது. இந்த வீடியோவை நீ பார்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த வீடியோ தற்செயலாக உன் கண்களுக்கு புலப்படவில்லை. உன் ஆழ் மனசில் இருக்கிற பாரத்தை என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளாக ஏங்கி தவித்தாய் அல்லவா? அதற்கான ஒரு விடையை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கத்தான் இந்த வினாடி நான் உன் முன்னாடி வந்திருக்கிறேன். நான் கூறுவதை ஒரு சில நிமிடங்கள் உன் கவலைகள் அனைத்தையும் மறந்து அமைதியாக கேள். உன் மனக்குழப்பத்திற்கு தெளிவான பாதை கிடைக்கும். இந்த நிமிடமோ அல்லது இந்த முழு வீடியோவை பார்த்த பிறகோ இந்த வீடியோ மூலம் நீங்கள் முருகனை உணர்ந்தால், முருகா நீ என் கூட தான் இருக்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் நம்மளோட உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். நீ டெய்லி என் முன்னாடி வந்து எனக்கு இவ்வளோ தேவைகள், இவ்வளோ பிரார்த்தனைகள் இருக்குது என்கிட்ட சொல்கிற. பல பிரார்த்தனைகளை என்கிட்ட வைக்கிற. அதை நான் குறை சொல்லலை. ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக யோசித்துப்பார். வெறும் வேண்டுதலே அல்லது பிரார்த்தனையோ உன் வாழ்க்கைக்கான பிரச்சனையை மாற்றிடுமா? நீ கஷ்டப்படாமல் எதுவும் உன்னுடைய கைகளுக்கு வந்து சேராது. உன்னோட பக்திங்கிறது நீ போர்க்களத்தில் நிற்கும்போது உன்னை தைரியப்படுத்த நான் உனக்கு கொடுக்குற சக்தி தான். ஆனால் உன்னோட எதிரிகளை எதிர்த்து நீ தான் சண்டையிட வேண்டும். நீ எதுவுமே செய்யாமல் எல்லாமே முருகன் கொடுப்பான்னு சொல்கிறது பக்தி கிடையாது. நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். அந்த வேலவன் மேல் பாரத்தை போட்டு ஓரடி எடுத்து வை. நான் உனக்காக 100 அடி உனக்கு முன்னால் வருவேன். நீ உன்னோட வெற்றிக்காக ஓடி களைச்சி வர அந்த வேர்வையில் தான் உன்னோட உண்மையான வெற்றி இருக்குது. அப்பா நான் உன் மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறேன்னு சொல்கிற இல்லை? அப்போ என்னோடய படைப்பு மேலேயும் அன்பு காட்டு. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய். யாரையும் கஷ்டப்படுத்தாத. கஷ்டப்படுற ஒரு உயிருக்கு நீ செய்கிற சின்ன உதவி நீ எனக்கு செய்கிற பூஜையை விட பெருசு. யாரையும் நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தாத. நீ மற்றவங்களுக்கு செய்கிற சின்ன சின்ன உதவி கூட தக்க சமயத்தில் வந்து உன்னோட உயிரை காக்கும் கவசமாக மாறலாம். நீ மற்றவங்களோட கவலைகளை துடைக்கும் போது உன்னோட கவலைகளையும் கண்ணீரையும் துடைக்க அந்த ஆறுமுகனின் 12 கைகளும் ஓடி வரும். உன்னோட வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை கவனிக்க தவறி இருக்கிறாய். உன்கிட்ட இல்லாத நினச்சி தினம் நீ கவலைப்படுற. ஆனால் உன்கிட்ட எத்தனையோ நல்ல விஷயம் இருக்குது. அதை நீ மதிக்கிறதே கிடையாது. உன்னை விட கீழே எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் நான் உனக்கு ஓரளவு நல்ல வாழ்க்கையை தானே கொடுத்துருக்குறேன். உன்கிட்ட என்ன இருக்குது அதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். போதுங்கிற மனமே பொன் செய்யும் மருந்து. பேராசை பெருநஷ்டம். பேராசையான மனசு உன் நிம்மதியை கெடுக்கும். போதும் என்ற மனம் உனக்கு அமிர்தத்தை கொடுக்கும். உன் ஆன்மா உன்னுடைய புறமான உன் ஆன்மா, உன் வீடு, உன்னை சுற்றியிருக்கும் சூழலையும் தூய்மையாக வைத்துக்கொள். தூய்மை இல்லாத இடத்தில் வெற்றிக்கான அறிவு தங்காது. அழுக்கான மனசில் அமைதியும் இருக்காது. கோபம் மற்றும் பொறாமை குணம் குப்பை மாதிரி மனசில் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காத. அங்கே தான் நான் குடியிருக்கணும்னு நீ நினைக்கிற. அப்போ அந்த இடம் எவ்வளோ தூய்மையாக இருக்கணும்? மனசை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கோ. கோபத்தை குறைச்சிக்கோ. யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இரு. அப்படி நீ இருந்தால் தான் உன் வாழ்க்கைக்கு நான் காட்டும் பாதை உனக்கு தெளிவாக தெரியும். உன்கிட்ட இறுதியாக ஒன்று சொல்லணும். எதுக்காகவும் யாருக்காகவும் நீ பயப்படாத. பயம் இருக்கிற இடத்துல பக்தி இருக்காதுன்னு நான் சொல்கிறது உன்னுடைய கோழைத்தனத்தை தான். ஆனால் நீ கண்டிப்பாக ஒரு இடத்துல உனக்கு பயம் இருக்கணும். உன் மனதில் தப்பான எண்ணம், அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கும் போது நாம் இதை செய்யக்கூடாது என்ற பயம் உனக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி தர்மத்துக்கு பயப்படுற பயம்தான் உன்னை சரியான வாழ்க்கை பாதையில் வழி நடத்தும். வாழ்க்கையில் நடக்கிற போராட்டத்தை பார்த்து நீ பயப்படவே வேண்டாம். உனக்கு முன்னாடி இமயமலை அளவு துன்பமோ கஷ்டமோ வந்தால் கூட அதை நொடியில் அழிக்கிற சக்தி என்னோட வேல்முனைக்கு இருக்குது. நான் இங்கு வேல்முனைன்னு எதை சொல்கிறேன்னா உன்னோட தைரியத்தை தான் சொல்கிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான தைரியமான துணிச்சலான முடிவை தைரியமாக எடு. உனக்கு முன்னாடி பின்னாடி நிழலாக நானே வருவேன். நான் கூறிய இந்த அறிவுரைகள் உன் வாழ்க்கையில் கடைபிடி. நான் கூறிய வார்த்தைகள் உனக்கு ஒரு பிடிமானத்தை கொடுத்திருந்தால் அதற்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லு. போன்று வாழ்க்கையில் துவண்டு போயிருக்கிற உன்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.